அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி 2024ஆம் ஆண்டு வழிபடக்கூடிய சரியான நேரம், நாள், அது மட்டும் இல்லாமல் வழிபடுவதற்கான முக்கியமான நாள் 2 நாட்கள் வருது. அதில் எந்த நாட்கள் வழிபடுறது இன்னும் சிறப்பு, என்ன மாதிரி முறைகளில் வழிபடணும், இந்த சிறப்பு வழிபாடுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ முழுமையாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் என்பதற்கு பொருள் தனக்கு மேல் தலைவன் எவரும் இல்லை என்பது பொருள். விநாயகர் கடவுள் முதலும் முடிவும் இல்லாத கடவுள். அவரது ஞானத்தின் வடிவமாக யானை முகத்துடன் தோன்றிய தினத்தையே நம்ம விநாயகர் சதுர்த்தி தினமாக கொண்டாடுகிறோம். பலருடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் தோன்றிய தினத்தையே அவரது அவதார தினமாக நம்ம கொண்டாடுறோம். அந்த தினத்தை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி தினமாக கொண்டாடுகிறோம். இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா விநாயகரை விரதமிருந்து வழிபடுவது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தியின் போது ரொம்ப நம்மளுக்கு சிறப்பான நன்மைகள் பல கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வட இந்தியர்கள்லாம் பார்த்திங்கன்னா 10 நாட்கள் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10 நாட்கள் கொண்டாடுறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் 3 நாட்கள் வைத்து வழிபட்டு விசர்ஜனம் செய்கிறவங்களும் இருக்காங்க. முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமான் அவதரித்த தினத்தை தான் விநாயகர் சதுர்த்தி தினமாக கொண்டாடிட்டு வரோம். இந்த விநாயகர் சதுர்த்தி விழா பார்த்திங்கன்னா கொண்டாடுவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எந்த நாட்கள் கொண்டாடுவது சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆவணி மாதத்தில் வர வளர்பிறை சதுர்த்தி திதியில் தான் விநாயகர் பெருமான் அவதரித்தார் என்று புராணங்கள் சொல்லப்படுது. இந்துக்கள் கொண்டாடுற மிக முக்கியமான விழாக்களில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி தான் மிக முக்கியமான விழாவாக சொல்லப்படுது. ஆவணி மாதம் என்றாலே விநாயகர் வழிபாட்டிற்குரிய ஒரு சிறந்த மாதம். இந்த மாதத்தில் தான் விநாயகர் உதித்தார். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. அவர் பிறந்த நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுது. இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் வீட்டில் எப்படி சிறப்பான முறையில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வழிபடுறது தான் இதோடைய முக்கிய நோக்கம். களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வீடுகளிலோ பொது இடங்களிலோ வைத்து நம்ம பூஜை செய்கிறது தான் இதோடைய வழக்கம். அது மட்டும் இல்லாமல் 3 நாள் பூஜைகளிலும் வழிபாட்டில் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடித்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் வைக்கிறது இன்னும் சிறப்பு. என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொழுக்கட்டை, மோதகம், அப்பம், சுண்டல், அவல், பொரி, பழங்கள், இது மாதிரியான நெய்வேத்தியங்கள்லாம் வைக்கலாம். இதில் வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு பிடித்த அருகம்புல் மாலை அணிவிக்கிறது இன்னும் சிறப்பு. விநாயகருக்கு பிடித்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் எது வேணாலும் படைக்கலாம். ஏன்னா கரும்பு இது மாதிரி கூட நெய்வேத்தியமாக வச்சு படைக்கிறவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யானை முகத்தோனை விநாயகருக்கு யானைகளுக்கு பிடித்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் கூட நம்ம நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி முறைகளில் 3 நாட்கள் இல்லைன்னா 5 நாட்கள் வீடுகளில் வச்சு சிறப்பாக வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செஞ்சதுக்கப்புறம் 5ஆவது நாள் முடிந்து இல்லைன்னா 3ஆவது நாள் முடிந்து பொது இடங்களில் வைத்து பூஜைகள் எல்லாம் சிறப்பாக செஞ்சதுக்கப்புறம் நீர்நிலைகளில் கூட களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை கரைக்கும் வைபவமும் கூட சிறப்பாக நடத்துவாங்க. இப்படி கரைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய வினைகள் கூட அந்த சிலை எப்படி களிமண்ணால் செய்யப்பட்ட சிலை கரையுதோ அதே மாதிரி நம்மளுடைய வினைகள், கஷ்டங்கள், கவலைகள் கூட கரைந்து ஓடும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் கரைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுவதற்கான முறைகள் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ எந்த நாட்கள் வைத்து எந்த நேரத்தில் வழிபடணும், எந்த நேரங்களில் விசர்ஜனம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபடக்கூடிய சரியான நேரம்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி, ஆவணி 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாட இருக்கிறோம். ஆனால் செப்டம்பர் 6ஆம் தேதி மதியம் பார்த்திங்கன்னா 1:48 மணிக்கே பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிருது. செப்டம்பர் 6ஆம் தேதி 1:48க்கு தொடங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி பகல் 3:38 வரை இருக்குது. 2 நாட்களும் சதுர்த்தி திதி வரனால எந்த நாட்களில் வழிபடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். செப்டம்பர் 6ஆம் தேதி மதியமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிருது. ஆனால் இருந்தாலும் சூரிய உதயம் எப்போ வரும் பொழுது சதுர்த்தி திதி வருதோ அந்த தினத்தை தான் நம்ம விநாயகரை வச்சு வழிபடுறதுக்குரிய சரியான நேரம். அதனால் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி அதிகாலை பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திற்கு பிறகு நம்ம விநாயகரை வழிபட சரியான நேரம். அதனால் நம்ம அந்த நாளை கணக்கில் வச்சு தான் நம்ம வழிபாடையே தொடங்கணும். அன்று சனிக்கிழமை என்பதனால காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை ராகு காலமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகல் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் யமகண்டமாக இருக்குது. அதனால் இந்த நேரங்களில் தவிர்த்துட்டு பகல் 1 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபடுவதற்குரிய சரியான நேரம். அதனால் யமகண்டம், ராகு காலம் இந்த 2க்கும் இடைப்பட்ட நேரமாக இருக்கக்கூடிய அந்த 1 மணிக்கு முன்னாடி வர நேரங்களில் விநாயகரை எடுத்து வச்சு வழிபட ஆரம்பிங்க. அந்த நேரங்கள்லேருந்து கணக்கு பண்ணி 3 நாட்களோ 5 நாட்களோ வீட்டில் சிறப்பான முறையில் பூஜைகள் செஞ்சு
சிறப்பாக வழிபடுங்க. இப்போ இந்த பதிவின் மூலமாக பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானை எப்படி வீட்டில் வச்சு வழிபடணும், என்ன மாதிரி நெய்வேத்தியங்கள்லாம் படைக்கணும், எந்த முறையில் எந்த நேரங்களில் வழிபடணும் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.